ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். உயிரே உன்னாலே எபிசோட் 28. காதலோடு தொடங்கிய குலதெய்வ கோயில் பயணம். கடைசி எபிசோடில் கார்த்திக் அண்ட் கீர்த்தியோட அவங்க அம்மா வீட்டில் இருக்கும் அந்த வாழ்க்கையினுடைய அடுத்த சுவாரஸ்யமான பகுதியான குலதெய்வ கோயிலுடைய அந்த பயணத்தை பற்றிய இந்த எபிசோடுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கமலாவும் லக்ஷ்மியும் பூஜைக்கு தேவையான பொருட்கள், பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொன்றாக சரிபார்த்து கொண்டிருந்தனர். சிவகணனும் சுரேஷும் டிராவல்ஸ், அனைவருக்கும் உணவு, தங்கும் இடம் என அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தனர். என்னதான் அவர்கள் சொந்த பூர்வீக வீட்டில் தங்க இருப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான காலை உணவு நேரத்தில் அனைவரும் அங்கு டைனிங் டேபிளில் அமர்ந்தபடி அவை அனைத்தையும் டிஸ்கஸ் செய்து கொண்டிருந்தனர். சரவணனும் சுரேஷும் பேசிக்கொண்டே காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். லக்ஷ்மியும் கமலாவும் சமையலறையில் பூரி, மசால், இட்லி, சட்னி என அனைத்தையும் தயாரித்து கொண்டிருந்தனர். கீர்த்தி அனைவருக்கும் அதை எடுத்து பரிமாறிக் கொண்டிருந்தாள். ஷாலு சாப்பிட வர எவ்வளவு நேரம் ஆனாலும் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருப்பா. ஆனால் இன்னமும் அவள் வரவில்லை. பின் கீர்த்தி அவளை சண்டை போட்டு சத்தம் போட்டுக்கொண்டே அனைவரையும் கவனித்து கொண்டிருந்தாள். பின் அப்போதுதான் கீர்த்தி கார்த்திகை மட்டும் கூப்பிடுமா சாப்பிட என்றார் லக்ஷ்மி. சரிங்கத்த என்று சொல்லிவிட்டு திரும்பியவள் அதே நேரத்தில் கார்த்திக் அறையிலிருந்து அவனும் சாப்பிடுவதற்காக வெளியே வந்தான். அவனை பார்த்ததும் இதோ வந்துட்டார் அத்த என்று அவனை பார்த்தபடியே சிரித்தாள் கீர்த்தி. கார்த்திக் அவளை ஒரு நொடி பார்த்துவிட்டு அவள் அருகே வருவது போல வந்து நேராக சமையலறைக்குள் சென்றான். பின் மா வாங்க என்றான் லக்ஷ்மியை. இதோ வரண்டா உட்காரு என்றார் லக்ஷ்மி. பின் கமலா அவர் லக்ஷ்மியிடம் நீ போ நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு விலகினார். லக்ஷ்மி கார்த்திக்கிடம் சாப்பிடுடா, அம்மா எடுத்து வைக்கவா என்று கேட்டார். பின் அதெல்லாம் அவ வைப்பா என்று சொல்லிக்கொண்டே கீர்த்தியை பார்த்தான். பின் நீ வாங்க என்று அவளை சோஃபாவிற்கு அழைத்து சென்று அமர வைத்தான். பின் எப்பமா கிளம்பணும், ஏதாச்சும் சொன்னாங்களா என்கிட்ட என்று கார்த்திக் லக்ஷ்மியிடம் குலதெய்வ கோவில் பயணத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். பின் லக்ஷ்மி நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்குடா கார்த்திக், அப்பா சொல்லுவார் உனக்கு என்றார் லக்ஷ்மி கார்த்திக்கு எல்லா விஷயமும் தெரியப்படுத்துவதற்காக. பின் கார்த்திக் சரி சரி என்று சொல்லிவிட்டு மொபைலை பார்த்து கொண்டே இருந்தான். பின் கீர்த்தி இங்க வாமா என்று அழைத்தார் லக்ஷ்மி. கீர்த்தி வந்து கார்த்திக் பக்கத்தில் அமர்ந்தாள். பின் நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நம்ம கோவிலுக்கு கிளம்புறோமா, உனக்கு தேவையான எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கோ, கார்த்திக் லக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்துக்கோ என்று குலதெய்வ கோயிலுக்கு தேவையான அனைத்து பேக்கிங்கையும் தயார் செய்து படுத்துவதற்காக லக்ஷ்மி அவர்கள் இருவரிடமும் சொன்னார். பின் சரிங்கத்த என்று அவள் ஒத்துக்கொண்டாள். பின் லக்ஷ்மி அங்கிருந்து சென்றதும் கீர்த்தி எழுந்து செல்ல முயன்றாள். ஆனால் கார்த்திக் அவள் கையை பிடித்து இழுத்து மீண்டும் தன் அருகில் அமர வைத்தான். கார்த்திக் என்று அழைத்தாள் கீர்த்தி. சொல்லு என்றபடி சொன்னான் கார்த்திக். பின் யாராச்சும் வர போறாங்க என்றாள். அதெல்லாம் வரமாட்டாங்கடி. சரி, இப்ப என்ன வேணும் சொல்லுங்க என்று சற்று அன்பாக கேட்டான் கார்த்திக். பின் என்ன தருவ என்று குறும்பாக கேட்டான். கீர்த்தி மெதுவாக கார்த்திக்கின் தோளில் சாய்ந்தாள். அவர்கள் இங்கு அப்படி பிரிந்திருந்தாலும் அவர்களின் மனம் ஏதோ ஒருவரை ஒருவர் விட்டு இருக்க முடியாமல் தான் ஏங்கிக் கொண்டிருந்தது. பின் என்ன வேண்டும் என்று கேட்டால் அந்த நேரம் அக்கா எங்க இருக்க நீ என்று கேட்டுக்கொண்டே ஷாலு அங்கு ஓடி வந்தாள். உடனே கீர்த்தியும் கார்த்திக்கும் சட்டென்று விலகி தனித்தனியாக உட்கார்ந்து கொண்டார்கள். கார்த்திக் எதுவும் நடக்காதது போல டைனிங் டேபிளுக்கு சென்று அமர்ந்தான். கீர்த்தி ஷாலுவுடன் அறைக்குள் சென்றாள். அன்று முழுவதும் கோவில் பயணத்திற்கான ஏற்பாடுகள், பேக்கிங்,
தேவையான பொருட்கள், டிராவல் புக்கிங், பூஜை ஏற்பாடுகள் என்று வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் மிகுந்த பிஸியில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இதற்கிடையே கீர்த்தி மற்றும் கார்த்திக்கால் சிறிது நேரம் கூட இருந்து அவர்களால் பேசிக்கொள்ள முடியவில்லை. பின் கீர்த்தி, லக்ஷ்மி, கமலா மூவருடனும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். கார்த்திக் மட்டும் வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் முடியவில்லை, பேசிக்கொள்ளவும் முடியவில்லை. அதற்கான நேரமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவ்வளவு வேலை இருந்தது வீட்டில் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கான. பின்பு அன்று இரவு அனைவரும் அவரவர்கள் பேக்கிங்கை எடுத்து தயார் நிலையில் வைத்து இரவு அனைவரும் இருந்து இரவு உணவுக்காக அதை முடித்துவிட்டு தாங்கள் தங்கள் அறைகளுக்கு சென்று உறங்கிவிட்டார்கள். கீர்த்தி மட்டும் கார்த்திக் வந்ததும் கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கலாம் என்று காத்திருந்தாள். ஆனால் கார்த்திக் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. மணி 11 நெருங்கியது. காலை முதல் வேலை பார்த்த களைப்பில் அவள் சற்றே உறங்கப் போகலாம் என்று நினைத்து கொண்டே பின் மனதும் கார்த்திக் வருவதற்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள். ஆனால் நேரமானதால் கீர்த்தியும் தன் அறைக்கு சென்று தூங்கிவிட்டாள். இரவு 12 மணி அளவில் கார்த்திக் வீட்டிற்கு வந்தான். வீடு முழுவதும் இருட்டாக இருந்தது. கீர்த்தியின் அறையை பார்த்தான். அங்கும் விளக்கு அணைந்து இருந்தது. ஐயையோ, தூங்கிட்டாளா? இன்னைக்கு முழுசா அவகிட்ட பேசவே இல்லை என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அவள் அறை கதவை மெதுவாக திறந்தான் கீர்த்தியை எழுப்புவதற்கு. அவளிடம் முழு நாளும் எதுவும் பேசவில்லை. இருவருக்கும் அவரவர்கள் வேலையில் அவர்கள் பிஸியாக இருந்ததால் அவர்களிடம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. பின் அறையினுள்ளே சென்றவுடன் கீர்த்தி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளை எழுப்ப மனமில்லாமல் மெதுவாக கதவை மூடிவிட்டு அவனும் தன் அறைக்கு சென்று உறங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை அனைவரும் சற்று தாமதமாகவே எழுந்தார்கள். இன்றுதான் குலதெய்வ கோவில் பயணம் தொடங்குகிறது. அனைவரும் அவர்கள் எடுத்து வைக்க வேண்டிய அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த வழிபாட்டிற்கான அந்த டிராவலை ஆரம்பிக்க போகிறார்கள். ஒரு புறம் சமையல் வேலை, மறுபுறம் சரவணனும் சுரேஷும் செய்தித்தாள் படித்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தார்கள். கீர்த்தி காலையிலேயே கார்த்திக்கின் அறைக்கு சென்று பார்த்துவிட்டு வந்தாள். அவன் இன்னும் நன்றாக தூங்கிக் கொண்டுதான் இருந்தான். கிட்டத்தட்ட காலை 10 மணிக்கு அனைவரும் காலை உணவை முடித்தார்கள். பேக்கிங் எல்லாம் முடிந்துவிட்டது. கோவிலுக்கு செல்லும் வேலை மட்டுமே இருக்கிறது. பின் கார்த்திக் மட்டும் 12 மணிக்கு தான் கீழே வந்தான். அப்போது வீட்டில் லக்ஷ்மி மட்டுமே இருந்தார். வந்து சாப்பிட்டு கொண்டே கீர்த்தி எங்கம்மா இருக்கா என்று கார்த்திக் லக்ஷ்மியிடம் கேட்டான். பின் அவ கமலா, ஷாலு எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்காங்கடா. ஏதோ வாங்கணும்னு கீர்த்தி தான் கூப்பிட்டுட்டு போயிருக்கா. ஏதோ கீர்த்திக்கு தேவைப்பட்டுச்சுன்னு லாஸ்ட் மினிட்ல எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போறா. இன்னைக்கு ஈவினிங் கோவிலுக்கு வர கிளம்பணும்ல, அதனால என்று சொன்னார். பின் அப்படியா என்று சொல்லிவிட்டு இன்னும் என்ன பார்க்க கூட வரல என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு மாலையும் ஆனது. கீர்த்தி வீட்டிற்கு வந்ததும் முதலில் கார்த்திகை தான் தேடினாள். ஆனால் அவன் அப்பொழுது வீட்டில் இல்லை. ஹரிஷை பார்க்க போயிருக்காமா என்று அவள் கேட்காமலேயே லக்ஷ்மி சொல்லிவிட்டாள். பின் ஆபீஸ் விஷயமா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு போனாமா என்று லக்ஷ்மி கீர்த்தியிடம் கூறினார். கிட்டத்தட்ட நேத்து காலை பார்த்தது, இன்னும் என்ன பார்க்கவே வரல, வரட்டும் இருக்கு இன்னைக்கு சிடுமூஞ்சிக்கு என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு தன் அறைக்கு சென்றாள் கீர்த்தி. அதற்குள் அவர்கள் பயணம் செய்ய வேண்டிய லக்ஸுரி வேனும் வீட்டிற்கு வந்துவிட்டது. அனைத்து வசதிகளையும் கொண்ட அழகான வேன். முதல் சீட்டில் சரவணனும் சுரேஷும், அவர்களுக்கு பின்னால் லக்ஷ்மியும் கமலாவும் அமர்ந்தார்கள். அவர்கள் வேனில் அனைத்து தேவையான பொருட்களும் பேக்களும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பின் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொண்டே அமர்ந்திருந்தார்கள். ஷாலு லக்ஷ்மி மற்றும் கமலாவிற்கு பின்னால் அவருக்கு தேவையான கார்ட்டூன் பொருட்கள், ஸ்நாக்ஸ், பொம்மைகள் என்று ஒரு சீட் முழுவதும் அவளுக்காகவே இருந்தது. அதற்கு அடுத்து ஜன்னல் ஓர் சீட்டில் கீர்த்தி அமர்ந்திருந்தாள். அனைவரும் தயாராக இருந்தார். எல்லா லக்கேஜும் வேனில் ஏற்றப்பட்டு விட்டது.
ஆனால் கார்த்திக் மட்டும் இன்னும் வரவில்லை. லக்ஷ்மி அவனை தேடிக்கொண்டே இருந்தார். இன்னும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கானே என்று. பின் கார்த்திக், வரியா சீக்கிரம், டைம் ஆகுதுடா என்று சரவணன் போனில் திட்டினார். இதோ வரேன் டாடி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவன் லேப்டாப், லக்கேஜ், மற்ற பொருட்கள் அனைத்தும் வேனில் ஏற்றப்பட்டன. கடைசியாக ஒரு ஹீரோ போல கார்த்திக் வந்து ஏறினான். வந்த உடனேயே அவன் கண்கள் முதலில் தேடியது கீர்த்தியை தான். ஏனென்றால் காலையிலிருந்து அவனும் அலுவலகத்தின் வேலைக்காக அதை முழுவதும் ஹரிஷிடம் ஒப்படைத்துவிட்டு வருவதற்கு தாமதமாகியதால் அவளுடன் இருந்து அவனால் பேசவே முடியவில்லை. பின் அவனுக்கு, மா, என்னடா இவ்வளவு லேட் என்று லக்ஷ்மி அவனை சத்தம் போட்டார். பின் போய் கீர்த்தி பக்கத்துல உட்காரு என்றும் கூறினார். சரி சரி என்று சொல்லிக்கொண்டே ஷாலுவுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்து ஒரு சாக்லேட்டையும் கையில் கொடுத்துவிட்டு கீர்த்தியை பார்த்தபடியே வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்தான் கார்த்திக். கிட்டத்தட்ட 2 நாட்கள் அவனிடம் பேசவில்லை. கீர்த்தி மட்டும் அவனை பார்க்கவே இல்லை. மணி மாலை 7 ஆனது. அனைவரும் பேசி சிரித்து கொண்டே வந்தார்கள். குலதெய்வ கோயில் பயணத்தை தொடங்கினார்கள். கார்த்திக் சிறிது நேரம் மொபைலை பார்த்து கொண்டே இருந்தான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயணம் ஆனது. அவர்கள் ஏசியின் மெல்லிய அந்த காற்றை எடுத்து அவர்கள் அனைவரும் சற்றே உறங்க ஸ்டார்ட் செய்தனர். பின் மெல்ல அனைவரும் உறங்க ஆரம்பித்து விட்டதுக்கு பிறகு அப்போது கார்த்திக் மெதுவாக கீர்த்தியின் பக்கம் திரும்பி அவன் பேச தயாரானான். கீர்த்தி அவனை பார்க்கவே இல்லை. கார்த்திக் மெதுவாக அவள் தோளில் கையை வைத்தான். கீர்த்தி சட்டென்று அவன் கையை தட்டிவிட்டாள். பின், என்னடி ஆச்சு, கோபமா என்று அவள் அருகில் வந்து மெதுவாக கேட்டான். கீர்த்தி எதுவும் அவனிடம் பேசவே இல்லை. கார்த்திக் மெதுவாக அவள் கன்னத்தை தொட்டு தன் பக்கம் திருப்பினான். அப்பொழுதும் கீர்த்தி அவனிடம் எதுவும் பேசாமையேதான் இருந்தாள். பின் அவள் ரொம்ப நேரம் யோசித்து சோகமாக, மறந்துட்டீங்களா என்ன என்று மெதுவாக கேட்டாள் கீர்த்தி. பின் கார்த்திக், சாரிடி என்று பொறுமையாக சொன்னான். அவள் அவன் முகத்தை ஒரு நிமிடம் பார்த்தாள். கோவிலுக்கு போறப்போ எதுவும் பேசி சண்டை எதுவும் பிடிக்க வேண்டாம் என்று யோசித்து சரி போகட்டும் என்று சொல்லிவிட்டு அவனை மன்னித்துவிட்டு அடுத்த நொடியே வந்து கார்த்தியின் அருகில் வந்து சாய்ந்து கொண்டாள். அவன் தோளில் சாய்ந்தாள். கார்த்திக்கும் அதற்காக தான் காத்திருந்தவன் போல அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். இருவரும் எதுவும் பேசவில்லை. அப்படியே ஒரு 10 நிமிடங்கள் அமைதியாக இருந்தார்கள். பிறகு கார்த்திக் மட்டும் யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றி பார்த்தான். அதை பார்த்துவிட்டு சிரித்த கீர்த்தி அவனை கண்களை பார்த்து மெதுவாக எழுந்து அவன் கன்னத்தில் ஒரு முத்தத்தை பதித்து விட்டாள். மீண்டும் அவன் தோளில் சாய்ந்தாள். அதை கார்த்திக் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அந்த ஒரு நொடி அதிர்ச்சியில் அவளை பார்த்தவன் அடுத்த நொடியே இன்னும் இறுக்கமாக அவளை தன் அணைப்பிற்குள் கொண்டு வந்தான். அவள் காதருகில் குனிந்து சாரி அம்மு என்று மெதுவாக சொன்னான். அவர்களின் இந்த ஏக்கம் கலந்த இந்த காதலை அவரவர்கள் புரிந்து கொள்ள இவ்வளவு நேரம் ஆனது. ஆனாலும் மனது என்னமோ இருவரிடமும் இருந்து விலகவே இல்லை. கீர்த்தி மெதுவாக சிரித்தாள். சில நிமிடங்களில் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடியே யாருக்கும் தெரியாமல் அமைதியாக அந்த இரவில் உறங்கிவிட்டார்கள். பின் அனைவரும் கார்த்திக்கின் சொந்த ஊருக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு இருந்த அவர்களது பரம்பரை வீடு அவர்களை அன்போடு வரவேற்றது. வீட்டின் வாசலிலேயே காத்திருந்த தாத்தாவும் பாட்டியும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அனைவரையும் பார்த்த மகிழ்ச்சியில் கண்களை கலங்கினர். பேரனின் கல்யாணத்தை கூட பார்க்க முடியாமல் இப்பொழுது அவன் மனைவியுடன் அவன் வருவதைக் கண்டு இருவரும் மிகவும் சந்தோஷத்தில் இருந்தார்கள். பின், வாங்க வாங்கப்பா என்று ஒவ்வொருவரையும் அன்புடன் உள்ளே அழைத்து சென்றனர் அவர்கள். அந்த வீடு பழமையான வீடாக இருந்தாலும் ஒவ்வொரு மூலையும் சுத்தமாகவும் அழகாகவும் பராமரிக்கப்பட்டிருந்தது. விசாலமான திண்ணை, பெரிய மரத்தூண்கள், நடுவில் திறந்த முற்றம், சுற்றிலும் அறைகள், மாடியில் தொடங்கிய பழைய ஊஞ்சல் அனைத்தையும் சேர்த்து அந்த வீட்டை ஒரு அரண்மனை போல காட்சியளிக்க செய்தது.
கீர்த்திக்கு அங்கு வந்த உடனேயே அதையெல்லாம் பார்த்து மனம் மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தாள். பாட்டியும் தாத்தாவின் அன்பையும் பார்த்து. பின் கார்த்திக் எப்போதும் போல் அவன் அவன் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். அனைவருக்கும் தனித்தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டன. சுரேஷ் மற்றும் சரவணன் ஒரு அறைக்கு சென்றனர். கமலா மற்றும் லக்ஷ்மி பாட்டியுடன் மற்றொரு அறையில் தங்கினர். ஷாலுவுக்கு கமலாவுக்கும் ஓர் அறை கொடுக்கப்பட்டது. உள்ளே சென்றவுடன் ஷாலு அங்கிருந்த பழைய கட்டிலை பார்த்து மகிழ்ச்சியாக ஓடி ஏறி அதில் அமர்ந்தாள். இவர்கள் அவர் சொந்த ஊரிற்கு வரும் பொழுதே மணி இரவு 2 மணி நள்ளிரவில் அவர்கள் அங்கு வந்ததால் மீண்டும் சற்று ஓய்வெடுக்கவே அவர்கள் நினைத்தார்கள். அப்போது லக்ஷ்மி கீர்த்தியை மட்டும் தனியாக அழைத்தார். கீர்த்தி, இங்க பாருமா, இந்த 2 நாள் நீ கார்த்திக்கோட ஒரே ரூம்ல தான் இருக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவனை கோபப்படுத்தாம பார்த்துக்கோ. அவனுக்கும் கோபம் வராம நீயும் அவனுக்கு சொல்லி புரிய வையி. தாத்தா பாட்டிக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியணும். சரியா? அவங்க வேற எதையுமே உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. கீர்த்தி சிரிப்பை அடக்கி கொண்டு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தை. உங்க பையனை எப்படி சமாளிக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சின்ன குறும்புடன் கூறினாள். அதை கேட்ட லக்ஷ்மி சிரித்துவிட்டு, அப்படிதான் இருக்கணும் பொம்பளை புள்ள. புருஷனை எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது, அவனை கையில தான் வச்சுக்கணும் என்று கீர்த்திக்கு அவர் அறிவுரை சொல்லியும் கீர்த்தி அதை அவ்வளவு அழகாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏத்தாற்போல் பக்குவமாக நடந்து கொண்டாள். பின் கார்த்திக்கிடம் சென்றார். கார்த்திக், கீர்த்தி சொல்றத கொஞ்சம் கேளுடா. அவ உன் கூட தான் ரூம்ல இருப்பா. தனியா எங்கேயும் போகாத. தாத்தா பார்த்தா கேள்வி கேட்பாங்க. கார்த்திக் எதுவும் பேசாமல் அமைதியாக தலையசைத்தான். சரிம்மா, நீங்க சொல்றது எல்லாம் ஓகே என்பது போல். லக்ஷ்மி அங்கிருந்து சென்றார். கீர்த்தி தனது பேகை எடுத்துக்கொண்டு மெதுவாக கார்த்திக் இருக்கும் அறைக்கு சென்றார். அதே நேரத்தில் கார்த்திக்கும் தனது பேகுடன் வந்தான். இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தனர். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் இருவரது கண்களும் மட்டும் ஒன்றை ஒன்று பார்த்து மெதுவாக சிரித்தனர். அந்த சிரிப்பை 1000 வார்த்தைகள் பேசிவிட்டது. அமைதியாக இருவரும் அறைக்குள் சென்றனர். கீர்த்தி உள்ளே நுழைந்ததும் பின்னால் வந்த கார்த்திக் மெதுவாக கதவை மூடி தாழிட்டான். அவர்கள் அவர்களுக்குள் என்னதான் ஒரு ஒற்றுமையாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன் அந்த அன்பை வெளிப்படுத்தாமல் இவ்வளவு நாள் இருந்து இன்று அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்து ஓர் அறையில் இருப்பதை நினைத்து மிகவும் சந்தோஷத்திலும் இருந்தார்கள். அடுத்த நொடியே கீர்த்தியை இடையோடு தூக்கி கொண்டான். கார்த்திக், விடுங்க, யாராச்சும் வந்துட போறாங்க என்று அவள் பதறினாள். அவன் சிரித்தபடியே அவளை ஒரு சுற்று சுற்றி மெதுவாக கட்டிலில் அமர வைத்தான். இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். அந்த அமைதியே அவர்களுக்குள் இருந்த காதலை இன்னும் ஆழமாக உணர வைத்தது. அவர்களிடம் இருந்த அந்த பக்குவமான காதல். பிறகு கீர்த்தி மெதுவாக கார்த்திக்கின் அருகில் வந்து அவனது கைகளுக்குள் அடங்கி படுத்து கொண்டாள். கார்த்திக்கும் அவளை மெதுவாக அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் ஒரு மென்மையான இதழை பதித்து அவளை இறுக்கமாக அணைத்தபடியே கண்களை மூடினான். நேற்று முழுவதும் பயணம் செய்த களைப்பு. இன்று விடியற்காலை 2 மணிக்கு தான் வந்து சேர்ந்தார்கள் அவர்கள் சொந்த ஊரில். பின் மீண்டும் காலை 7 மணிக்கு எழுந்து எல்லாத்தையும் கிளம்பி கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தபடியே அனைத்தையும் சேர்ந்து இருவரையும் சில நிமிடங்கள் உறக்கத்திற்குள் அழைத்து சென்றது. வீட்டில் இருந்த அனைவரும் ஏறக்குறைய அரை மணி நேரம் ஓய்வெடுத்து உறங்கினர். விடிந்து காலை 7 மணி. பயண களைப்பு காரணமாக அனைவரும் ஒருவருக்கொருவர் கண்விழிக்க தொடங்கினர். குளித்து முடித்ததும் காலை உணவு தயாராக இருந்தது. வழக்கமாக தாத்தா பாட்டிற்கு கொண்டு வரும் அந்த சமையல்காரர்கள் இன்று எல்லோருக்கும் அவரவர்களுக்கு பிடித்த காலை டிஃபனை செய்து தயாராக வைத்தனர். அனைவரும் புத்துணர்ச்சியுடன் தயாராகினர். லக்ஷ்மி மற்றும் கமலா இருவரும் பட்டுப்புடவையில் மங்களகரமாக காட்சியளித்தனர். ஷாலு குட்டி தேவதையைப் போல பட்டுப்பாவாடை சட்டையில் ஓடி அங்கும் இங்கும் விளையாடி கொண்டிருந்தாள். சுரேஷ், சரவணன், தாத்தா மூவரும் வெள்ளை வேஷ்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தனர். பாட்டி நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு
புன்னகையுடன் அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வீட்டிற்கு ராஜா ராணியைப் போல பாட்டியும் தாத்தாவும் தெரிந்தார்கள். கார்த்திக் இளநிற ஃபார்மல் சட்டை, கருப்பு பேண்ட் அணிந்து சட்டையின் கைகளை முழங்கை வரை மடித்திருந்தான். மேல் 2 பட்டன்களை திறந்திருந்ததால் அவன் கழுத்தில் இருந்த சங்கிலி மெல்ல தெரிந்தது. நன்றாக ட்ரிம் செய்யப்பட்ட தாடி, ஒழுங்காக வாரிய முடி, உடற்பயிற்சியால் செதுக்கப்பட்ட உடல் வாகு, கையில் பிரேஸ்லெட், முகத்தில் இயல்பான அவனுக்கே இருக்கும் அந்த கம்பீரம். பார்ப்பவர்களுக்கு ஒரு ராஜாவைப் போலவே அவன் தோன்றினான். அவன் அந்த வீட்டு இளவரசன் மற்றும் அவர்களுடைய ஒரே ராஜாவாகவே அவன் தெரிந்தான். பின் அதே நேரத்தில் கீர்த்தி அழகான பட்டு தாவணியில் தேவதையைப் போல தயாராகி வந்தாள். எப்பொழுதும் போல பட்டு புடவை இல்லாமல் இன்று தாவணி உடுத்தியதால் அதற்கு பொருத்தமான நகைகள், வளையல்கள், மல்லிகைப்பூ சூடிய அவளுக்கே உரிய அந்த நீண்ட பின்னல் அவளை இன்னும் அழகாக காட்டின. அவளை பார்த்த அந்த நொடியே கார்த்திக் சில வினாடிகள் அப்படியே அவன் நின்று விட்டான். கண்களால் அவளை முழுவதும் ரசித்தான். ஆனால் வெளியில் அதை எதையுமே அவன் காட்டிக்கொள்ளாமல் எதுவும் தெரியாதது போலவே அவன் முகத்தை மாற்றிக்கொண்டு அமைதியாக நின்றான். காலை உணவை முடித்துவிட்டு அனைவரும் குலதெய்வ கோவிலுக்கு சென்றனர். லக்ஷ்மி, கமலா இருவருடனும் கீர்த்தி கோவில் வேலைகளில் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். சுரேஷ் மற்றும் சரவணன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு ஊரில் இயற்கை அழகை ரசித்து கொண்டிருந்தனர். அவர்கள் சிறு வயதில் இருந்து அங்கே வாழ்ந்து வளர்ந்ததையெல்லாம் அங்கு அவர்கள் பேசி சிரித்து கொண்டே இருந்தனர். பின்பு ரொம்ப நேரம் கழித்து கார்த்திகை பற்றி அவர்களுக்கு நினைவு வந்து அவனை தேடப் போக ஷாலு ஒரு நேரம் அப்பாவிடம் ஒரு நேரம் அக்காவிடம் என்று ஓடிக்கொண்டே இருந்தாள். கோவிலின் பின்புறம் ஓடிய காவிரி ஆற்றங்கரையில் கார்த்திக் தனது லேப்டாப்பை திறந்து வைத்து அவசர அலுவலக வேலைகளை மட்டுமே பார்த்து கொண்டு அங்கு அவர்கள் ஃபேமிலியோடு இல்லாமல் அவன் தனியே இருந்து அந்த இயற்கை அழகை ரசித்து கொண்டே அவன் தனியே இருந்தான். இடைக்கிடையே கீர்த்தியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் அவளுக்கு அழைத்தான் போனில். ஆனால் அப்படி அழைக்கும் போது அங்கு கீர்த்தியை ஒருவன் பார்த்து அவள் அழகை கண்டு, யார் இந்த பெண், இவ்வளோ நாள் இந்த ஊரில் நான் பார்த்ததே இல்லையே என்று 2 ஆண்கள் அவளை பார்த்து அவளிடம் பேச எண்ணினார்கள். கீர்த்திக்கு என்ன ஆபத்து வரும்? அதில் அவளுக்கு என்ன ஆகும்? யார் அந்த 2 நபர்கள்? கீர்த்தியை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவளுக்கு என்ன ஆகும் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தொடரும். இந்த எபிசோடை முழுசாக பாருங்கள். படிச்சுட்டு உங்கள் கருத்துக்களை எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு? அடுத்து என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கெஸ்ஸையும் உங்கள் ஐடியாஸை கூட எனக்கு சொல்லுங்கள். கதையை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவே இந்த கதையை இன்னும் அழகாக கொண்டுட்டு போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.